நீங்கள் சுவாசிக்கிற காற்றே உங்களோட லங்ஸை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியலனா நான் சொல்கிறத இப்போ பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு ஏர் விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட லொக்கேஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் சுவாசிக்கிற காற்று எவ்வளோ பொல்யூட்டடாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, அன்ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லும். அப்படி அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிஎம்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது வர டஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களோட லங்ஸு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக பாதிக்குமா. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு 3 விஷயங்கள் பண்ணலாம். எப்படி கவர்மெண்ட் இயற்கையை அழிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்குதோ அதே அளவுக்கு அதை இயற்கையை வளர்க்குறதுலையும் காமிக்கணும். அதை அவங்க பண்ண மாட்டுறாங்க. செகண்டு, நம்ம எல்லாருமே வீட்டில் ஏர் ஃபில்டர் வாங்கணும். அப்புறம் N95 மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை வரும். அப்படி இல்லை, தேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் அங்கே இருக்காதீங்க. அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரீலோகேட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களோட ஏரியாவில் ஏர் பொல்யூஷன் எவ்வளோ காமிக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.